வணக்கம். ஜெம் துளிகள். சென்னையில் நூதன முறையில் போலி தங்க நகையை கொடுத்து 2 லட்சம் பணம் மற்றும் தங்க செயினுடன் தப்பிச் சென்ற பெண் உட்பட 3 வடமாநில நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அயனாவரம் சோமசுந்தரம் 6வது தெருவை சேர்ந்தவர் லட்சுமி. இவர் வீட்டருகே பெட்டி கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பதற்காக ஒரு பெண் உட்பட 3 வடமாநில நபர்கள் வந்துள்ளனர். அப்போது லட்சுமியுடன் பேச்சு கொடுத்து தாங்கள் மெட்ரோ ரயில் பணியில் வேலை செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல் கடந்த 6ஆம் தேதி மெட்ரோ ரயில் பணியின் போது ஒரு குண்டுமணி கிடைத்ததாகவும் தங்கமா என சரிபார்த்து தருமாறு லட்சுமியிடம் கொடுத்து செல்போன் எண்ணையும் வாங்கி சென்றுள்ளனர். லட்சுமி அந்த நகையை கடையில் சோதித்து பார்த்தபோது தங்கம் என தெரிய வந்தது. இதேபோல் அடுத்த நாள் மீண்டும் 2 குண்டுமணி தங்கத்தை சரிபார்க்க தெரிவித்துள்ளனர். இதேபோல் தொடர்ந்து அந்த கும்பல் 10 நாட்களாக கடைக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் 13ஆம் தேதி லட்சுமியை தொடர்பு கொண்ட அந்த நபர்கள் தங்களிடம் இதேபோல் 50 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பதாகவும் அதை வாங்கிக் கொண்டு வெறும் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தால் போதும் என தெரிவித்துள்ளனர். இதனை நம்பிய லட்சுமி வீட்டிற்கு வரவழைத்து 50 லட்சம் தங்க நகையை வாங்கிக் கொண்டு தன்னிடம் இருந்த 2 லட்சம் பணம் மற்றும் 1 சவரன் தங்க செயினை அந்த கும்பலிடம் கொடுத்துள்ளார். பின்னர் லட்சுமி தான் வாங்கிய தங்க குண்டுமணியை ஜுவல்லரி கடையில் கொடுத்து பார்த்தபோது அனைத்துமே போலியான நகை என தெரிய வந்தது. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த லட்சுமி அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வடமாநில நபர்களை தேடி வருகின்றனர். முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தூத்துக்குடி, திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டனர். இரவு பகலாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அணியின் வீரர்கள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசாக 15,000 திருச்சி லால்குடி அணியினர் பெற்றனர். 2வது பரிசாக முதுகுளத்தூர் செல்லியம்மன் கோவில் நண்பர்கள் அணியினரும் 3வது திருப்பாலைக்குடி அணியினர் பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை செல்லியம்மன் கோயில் நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். கோவில்பட்டி அருகே வளையல் கடையில் கடையின் உரிமையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஜோதி நகரைச் சேர்ந்த செந்தில்குமரன் என்பவர் கிருஷ்ணன் கோவில் அருகே வளையல் கடை நடத்தி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி நடராஜபுரம் தெருவினைச் சேர்ந்த பிரியா என்பவர் வளையல் வாங்க சென்றுள்ளார். அப்போது கடையில் இருந்த செந்தில்குமரன், அவரது தந்தை லட்சுமணன் ஆகியோர் இருந்துள்ளனர். வளையல் எடுக்கும் போது லட்சுமணன் பிரியாவை வளையல் எடுக்க வேண்டாம், வெளியே போய் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் பிரியா மற்றும் செந்தில்குமரன் லட்சுமணன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பிரியா கடையில் இருந்து வெளியில் சென்று விட்டதாக தெரிகிறது. பின்னர் சிறிது நேரத்தில் பிரியா மற்றும் அவரது உறவினர்கள் 6 பேர் கடைக்கு வந்து பிரியாவை எதற்காக வெளியே போக சொன்னீர்கள் என்று கேட்டுள்ளனர். அப்போது இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக இருதரப்பினரும் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் பிரியா மற்றும் அவரது உறவினர்கள் 7 பேர் மீதும், செந்தில்குமரன் மற்றும் அவரது தந்தை லட்சுமணன் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் 12ஆம் தேதி கடையில் நடைபெற்ற தாக்குதலால் காட்சியின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. சீர்காழி அருகே சுருக்கமடி வலையை தடை செய்ய வலியுறுத்தி 20 கிராம மீனவர்கள் 21ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட 5 கிராம மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி கடந்த 14ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதை அறிந்த தரங்கம்பாடி, வானகிரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் ஃபைபர் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று தடுக்க விரைந்தனர்.
அப்போது கடலில் திருமுல்லைவாசல் மற்றும் வானகிரி கிராம மீனவர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வானகிரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுருக்குமடி வலை எதிர்ப்பு 20 கிராம மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் வானகிரியில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 21ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 20 மீனவ கிராமங்கள் மற்றும் நாகை காரைக்கால் மாவட்ட மீனவர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதாவை 20 கிராம மீனவர்களும் சந்தித்து கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20ஆம் தேதிக்குள்ள அந்த இடிச்ச இந்த 3 பேருக்கு உயிர் போராடிட்டு இருக்கிறவங்கள அந்த இடிச்ச போட்டு அவங்கள பறிமுதல் பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். இதுவரையிலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணவில்லை, அந்த போட்டை சீஸ் பண்ணவில்லை. அதனால் அந்த மாதிரி செய்தவங்களை அரெஸ்ட் பண்ணாத காரணத்தினால நாங்கள் ஆட்சியாளர்களை சந்திக்கிறதுக்கு இப்போ 22 கிராமங்களும் போகிறோம். 21ஆம் தேதி காலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தரங்கம்படி தலைமை கிராமமும் அக்கரைப்பேட்டை நாகப்பட்டினம் தலைமை கிராமமும் கொண்ட காரைக்கால் மாவட்ட தலைமை கிராமமும் கொண்ட அவங்களுடைய கருத்துக்களை அடிப்படையில் வைத்து இந்த 64 கிராமங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் எங்களுக்கு உயிரை போனாலும் சரி, வாழ்வா அல்லது சாவா, வாழ்வாதாரம் பெருசா இல்லை சாவு பெருசானுங்கிற எண்ணத்தில் இப்போ நாங்கள் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். மத்திய அரசு வழங்கிய அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வலியுறுத்தி நெல்லை மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் கோரிக்கை அட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழக அரசு அறிவித்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கம் அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் மத்திய அரசு வழங்கிய அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கை அட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். தாழம்பூர் மற்றும் புதுப்பாக்கம் ஊராட்சியில் திமுக சார்பில் ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளர் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாழம்பூர் மற்றும் புதுப்பாக்கம் ஊராட்சியில் திமுக சார்பில் ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளர் குறித்து முன்னாள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SRL இதயவர்மன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய மக்களுக்காக உழைக்க வேண்டும் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தாழம்பூர் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாழம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாகரன், நாவலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜாராம், தாழம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ருசேந்திரபாபு உள்ளிட்டோரும் புதுப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுப்பாக்கம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் செயலாளருமான தாமோதரன், சிறுசேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏகாம்பரம் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வில்லிவாக்கம் அருகே சென்னை மாநகராட்சியின் 8வது மண்டலம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே சென்னை மாநகராட்சியின் 8வது மண்டலம் சார்பில் கொரோனா மற்றும் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மண்டல நல அலுவலர் முருகேசன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். மண்டலம் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீகா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் முன்னிலை வகித்தனர். இந்த பேரணியில் முன்கள பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொரோனா குறித்து விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகள் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய AGS கொசு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணி வில்லிவாக்கத்தை சுற்றி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. மேலும் சமூக இடைவெளி விழிப்புணர்வை பின்பற்றும் விதமாக முன்கள பணியாளர்கள் 100 பேருக்கு மழைக்கால குடை வழங்கப்பட்டது.
அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஐனா அந்தியூரில் 6 அடி கழிவுநீர் பள்ளத்தில் தவறி விழுந்து குதிரையை தீயணைப்பு வீரர்கள் போராடி பாதுகாப்பாக மீட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் முக்கிய சாலைகளில் நாள்தோறும் 10க்கும் மேற்பட்ட குதிரைகள் உணவுக்காக சுற்றி வருகின்றன. இந்நிலையில் அந்தியூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள கடை வீதிகளில் 6 அடி ஆழமுள்ள சாக்கடை கால்வாய் மீது வணிகர்கள் பாதுகாப்பு கருதி தகரத்தை கொண்டு தற்காலிகமாக மூடியிருந்தனர். உணவு தேடி வந்த குதிரை தகரத்தின் மீது நின்று கொண்டிருந்த போது பாரம் தாங்காமல் சாக்கடை கால்வாயில் தவறி விழுந்து சிக்கிக் கொண்டது. வணிகர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அந்தியூர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி சாக்கடை கால்வாயில் சிக்கிக் கொண்ட குதிரையை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். இந்த கழிவுநீர் கால்வாய் குறித்து வருடக்கணக்கில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வணிகர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேரன் மகாதேவியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுப்பது குறித்து சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள கூனியூர், காருக்குறிச்சி, புதுக்குடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் குடிசை தொழிலாக உற்பத்தி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு இலவசமாக மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்க கோரி சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் சிவகிருஷ்ணமூர்த்தியிடம் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக் கொண்ட சார் ஆட்சியர் இன்னும் 10 தினங்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். அரியலூரில் தனியார் தொலைக்காட்சி தாக்கப்பட்டதை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட செய்தியாளர் சங்கம் சார்பில் கடந்த 3ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி தாக்கப்பட்டதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து தொலைக்காட்சி நிறுவனத்தை தாக்கியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செய்தியாளர்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள செய்தியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அடுத்தடுத்து 2 பெண்கள் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மனு அளிக்க வருகை தந்தனர். இந்நிலையில் சேலம் ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த பெனிஷா என்ற இளம் பெண்ணை காதலித்து 6 லட்சம் மதிப்பிலான நகை, பணம் உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு காதலன் ஜெயசூர்யா திருமணம் செய்ய மறுப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு இளம்பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த காவல்துறையினர் இளம்பெண்ணை மீட்க முயன்றனர். இதையடுத்து இளம்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். பின்னர் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதேபோல் சேலம் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி என்ற பெண் குடும்ப தகராறு காரணமாக கணவரை பிரிந்து கடந்த 1 வருடமாக வாழ்ந்து வரும் நிலையில் கணவர் குடும்பத்தார் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதையடுத்து 2 பெண்களையும் சேலம் மாநகர காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயா கொஞ்சம் நவருங்க ஐயா கொஞ்சம் நவருங்க ஐயா. ஒரு பையன் ஏமாத்திட்டான். சரி வா ஹரியானா படிக்கிறேன்னு சொல்லி காசெல்லாம் வாங்கி ஏமாத்திட்டான். வாங்க பாப்பா வந்து உட்காருங்க வந்து செய்றோம். இங்கே வர சொல்லுங்க.
வில்லிவாக்கம் சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயில் மதில் சுவரை சுற்றி ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருந்த கடைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. சென்னை வில்லிவாக்கம் சௌமிய தாமோதர பெருமாள் கோயில் மற்றும் அகத்தீஸ்வரர் கோயில், பாலியம்மன் கோயில் உள்ளிட்ட கோயில்களை சில நாட்களுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் கோயில் மதில் சுவரை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சௌமிய தாமோதர பெருமாள் கோயில் மதில் சுவரை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருந்த சுமார் 15 கடைகள் வில்லிவாக்கம் காவல்துறை உதவியுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை மண்டலம் 1 இணை ஆணையர் ஹரிப்பிரியா, உதவி ஆணையர் கெவனிதா, வில்லிவாக்கம் சரக காவல்துறை உதவி ஆணையர் சகாதேவன், வில்லிவாக்கம் காவல்துறை ஆய்வாளர் விஜயராகவன், கோயில் சௌமிய தாமோதர பெருமாள் மற்றும் கோயில் செயல் அலுவலர் அன்புகரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு திருக்கோயிலின் அழகு மற்றும் கலைத்தன்மையை மீட்க மதில் சுவரை புதுப்பிக்கப்பட்டு கம்பிவேலி அமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 90 வருஷத்துல எப்படி பார்த்தாலும் வருஷம் வந்து ஒரு கடை வந்து 3 to 4 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் மாசம் ஒரு கடைக்கு 7500 ரூபாய். இது இல்லாம உங்க வீட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? இது வந்து வாடகை ஒப்பந்தம். அதாவது இந்த கோயில் நிர்வாகம் வந்து இந்த கடைக்காரங்களுக்கு வந்து கொடுத்த வாடகை ஒப்பந்தம். அதுக்கப்புறமா அவங்க பணம் கட்டினதுக்கான ரசீது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? இதை 90 வருஷமா இப்படிதான் இருக்கு. இப்ப வந்து கோயில் எடுத்து நெல்லை மாவட்ட பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாடு முழுவதும் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமையில் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துக்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பாலமுருகன், நிர்வாகிகள் நடராஜன், செல்வகுமரன், ஜெயசித்ரா, கார்த்திகேயன் உட்பட ஏராளமான பாஜக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழ்ந்த மகாத்மா அடல்பிஹாரி வாஜ்பாய் புகழ். தங்க நாட்டில் சாலை தந்த நாயகன் வாஜ்பாய் புகழ். புதிய குடியிருப்புகளை கட்டி முடிக்கும் வரை தரமான தற்காலிக குடியிருப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சங்கத்தின் உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர் ஜெபஸ்ரீன் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஜெபஸ்ரீன் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குநர் கோவிந்தராவிடம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெபஸ்ரீன் புதிய குடியிருப்புகளை கட்டி முடிக்கும் வரை தரமான தற்காலிக குடியிருப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அரசு கட்டப்பட்ட வீடுகளுக்கு 1,50,000 பணம் செலுத்தினால் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்ற அரசாணை ரத்து செய்து எந்தவித நிபந்தனையும் இன்றி பயணிகளுக்கு உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். நான் இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்போர் நல கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செபஸ்டின் என் பேர். இன்னைக்கு வந்து என்னன்னா சமீப காலமாக வந்து போன அதிமுக அரசாங்கம் வந்து நிறைய குடியிருப்புகளை வந்து 3 மாடி கட்டிடங்களை இடித்து அந்த மக்கள்கிட்ட எந்த கருத்துக்களையும் கேட்காம அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தூக்கி எறிந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மாற்று குடியிருப்பையுமே வழங்காமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாடகை கொடுக்க முடியாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடுகள் கிடைக்காம சில பேர் வந்து அனாதாசிரமில் சேர்க்குற நிலைமை இருந்தது. அப்படி இருந்து அவங்க வந்து இன்னைக்கு வாடகை அட்வான்ஸ். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.